திருவருட்பாவை மருட்பா என்று கூறியவர் யார்? ஆறுமுக நாவலர். திருவருட்பாவை மருட்பா என்று கூறியவர் யார்? ஆறுமுக நாவலர். திருவருட்பா நூலமைப்பு யாது? 6 திருமுறைகள் 5818 பாடல்கள். திருவருட்பா நூலமைப்பு யாது? 6 திருமுறைகள் 5818 பாடல்கள். ராமலிங்க அடிகளார் பிறப்பு மற்றும் இறப்பு ஆண்டு எது? 1823 முதல் 1874 வரை. ராமலிங்க அடிகளாரின் பிறப்பு மற்றும் இறப்பு ஆண்டு எது? 1823 முதல் 1874 வரை. நாலடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும்? சமண முனிவர்கள். நாலடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும்? சமண முனிவர்கள். நாலடியாரின் வேறு பெயர்கள் யாது? சாமவேதம், வேளாண் வேதம் மற்றும் நாலடி நானூறு. நாலடியாரின் வேறு பெயர்கள் யாது? சாமவேதம், வேளாண் வேதம் மற்றும் நாலடி நானூறு. நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பதுமனார். நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பதுமனார். நாலடியாரின் நூலமைப்பு என்ன? அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, காமத்துப்பால் 3, மொத்தம் 40. நாலடியாரின் நூலமைப்பு என்ன? அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, காமத்துப்பால் 3, மொத்தம் 40. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நாலடியார். திருக்குறள் சிறப்பு பெயர் என்ன? அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறளின் சிறப்பு பெயர் என்ன? அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறளின் நூலமைப்பு. திருக்குறளின் நூலமைப்பு என்ன? அறத்துப்பால் 4 இயல்கள் 38 அதிகாரங்கள், பொருள்பால் 3 இயல்கள் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 2 இயல் 25 அதிகாரங்கள், மொத்தம் 9 இயல்கள் 133 அதிகாரங்கள், 1330 குறள்பாக்கள். திருக்குறளின் நூலமைப்பு என்ன? அறத்துப்பால் 4 இயல்கள் 38 அதிகாரங்கள், பொருள்பால் 3 இயல்கள் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 2 இயல்கள் 25 அதிகாரங்கள், மொத்தம் 9 இயல்கள் 133 அதிகாரங்கள், 1330 குறள்பாக்கள். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? பரிமேலழகர் உரை. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? பரிமேலழகர் உரை. எப்பாவலரும் ஏய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் யார்? கல்லாடர். எப்பாவலரும் ஏய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் யார்? கல்லாடர். ஓதற்கு எளியதாய் உணர்வதற்கு அரியதாகி வேதப்பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் யார்? செங்கண்ணனார். ஓதற்கு எளியதாய் உணர்வதற்கு அரியதாகி வேதப்பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் யார்? செங்கண்ணனார். இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா, மன்னுதமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் என்று கூறியவர் நத்தத்தனார். இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா, மன்னுதமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் என்று கூறியவர் நத்தத்தனார். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107 மொழிகளில். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107 மொழிகளில். திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள்: லத்தீன் வீரமாமுனிவர், ஜெர்மன் டாக்டர் கிரால், ஆங்கிலம் ஜியு போப், பிரெஞ்சு ஏரியல், சிங்களம் மிசகாமி அம்மையார், மலையாளம் திவான் பகதூர் கோவிந்த பிள்ளை. திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள்: லத்தீன் வீரமாமுனிவர், ஜெர்மன் டாக்டர் கிரால், ஆங்கிலம் ஜியு போப், பிரெஞ்சு ஏரியல், சிங்களம் மிசகாமி அம்மையார், மலையாளம் திவான் பகதூர் கோவிந்த பிள்ளை. திருவள்ளுவர் ஆண்டை கூறியவர் யார்? மறைமலையடிகள். திருவள்ளுவர் ஆண்டை கூறியவர் யார்? மறைமலையடிகள். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். ஞானப்பிரகாசம் முதலில் திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு 1812. ஞானப்பிரகாசம் திருக்குறளை முதலில் பதிப்பித்த ஆண்டு 1812. ஞானப்பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம் எது? தஞ்சை. ஞானப்பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம் தஞ்சை.